ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ளாஷ் மூலமாக எப்படி மோஷன் டியூனிங் அண்ட் ஷேப் டியூனிங் செய்யறதுன்றதை சொல்லி தர போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளாஷ் வெர்ஷன் 8. ஸோ லெட்ஸ் see how to prepare motion tuning and shape tuning use ஃப்ளாஷ். ஃபைன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளாஷோட ஃப்ரண்ட் பேஜ். லைக் இந்த பேஜில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் ஸ்க்ரீன். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். You can view with document properties over here. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டைட்டில், descriptions, தென் இதோட டைமென்ஷன்ஸ், தென் பேக்ரவுண்ட், ஃப்ரேம் ரேட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன் பை டிஃபால்ட் இது வந்து 550 பிக்சல் வித் அண்ட் 400 பிக்சல்ஸ் ஹைட்டில் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. இங்கே ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து பை டிஃபால்ட் 12 செட் ஆகிருக்கு. யூ கேன் இன்க்ரீஸ் அப் டு 120 ஃப்ரேம்ஸ். இந்த அனிமேஷன் சாஃப்ட்வேர் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, you can create a flashல நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறதுனால பண்ணலாம். you can have a components all things are support over here. இல்லை இதில் ஒரு அனிமேஷன் செஞ்சு அதை ட்ரீம்வியரில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு உங்களோட வெப்பேஜ் லேஅவுட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு அனிமேஷன் அங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் ஃப்ளாஷ் இன் எஃபெக்டிவ் வே. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறது பேசிக் திங்ஸ், ஹவு டு ப்ரிப்பேர் அ மோஷன் டியூனிங் அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் அ ஷேப் டியூனிங். லெட்ஸ் கெட் இன் டு தட் ஒர்க். See, we have a number of tools over here. நீங்கள் பார்த்தீங்கன்னா we have a selection tool, we have a free transform tool and everything is there. ஸோ ஒவ்வொரு டூலும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் ரொம்ப நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லேயர் பார்ப்போம். இங்கே see layer is there. You can increase layer up to see whatever you want. உங்கள் அனிமேஷன் தகுந்த மாதிரி, உங்களோட டிசைன் தகுந்த மாதிரி you can increase a layer. ஒரு லேயர்லேயும் நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆக்ஷன்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோஷன் டியூனிங்கில் என்ன காட்ட போனோம் அப்படின்னா, ஒரு பால் வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் த்ரோ பண்ணுற ஸ்டேட் அப்போ அந்த பால் வந்து என்ன ஒரு ஷேப்பில் இருக்கோ அதே போல் அந்த பால் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆன பிறகும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, தட் பால் ஷுட் பி குரூப். அது வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ நான் அதை என்னென்னு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். லெட்ஸ் ட்ரா அ சர்க்கிள். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் எ பால். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங் அ பால். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆகிருக்கு. ஹவு டு குரூப் இட்? ஜஸ்ட் கிளிக் Control G. Now the ball is grouped. இப்போ இது என்னோட சோர்ஸ் லொக்கேஷனில் இருக்குது. தட் இஸ் லேயர் 1ல ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இந்த பால் இருக்குது. இப்போது நான் டெஸ்டினேஷன் பாயிண்ட் எங்கே வைக்கிறேன் அந்த பால்க்கு அப்படின்னா 100 ஃப்ரேம் வைக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் 100 ஃப்ரேம் அண்ட் ரைட் கிளிக் அண்ட் கிவ் இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரம் லேயர் 1ல் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் டு 100 கீ ஃப்ரேம் வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா பால் காப்பி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டினேஷன் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், லேயர் 1ல் சோர்ஸ் இருக்குது, இங்கே பால் இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த பாலை நான் இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி மோஷன் டியூனிங் கொடுக்கலாம் அப்படின்னா, just click on this layer, go to properties, give motion tune. That's it. ஸோ மோஷன் டியூன் நம்மளோட எப்படி இது வந்து மோஷன் டியூன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னா, see it will come in blue color and we have a long arrow mark symbol. ஸோ இப்படி வந்துட்டாலே உங்களோட அனிமேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, go to controls and click on test movie. See, ball is moving from source to destination, that is layer 1 first frame to 100th frame move ஆகுது. So I want to see it in very fast way அப்படின்னா nothing, it is very simple. Go to again document properties, just change the frame rate as 100. fine, super. இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, this is nothing but a time line. இது ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த பாலோட மோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்பீடாக இருக்கும். லெட்ஸ் see it. Go to control again and click on test movie. See, the ball is moving very fast. So this is nothing but a motion tuning. Fine. Now இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேப் டியூனிங். ஸோ ஷேப் டியூனிங்க்கு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்டை என் கையிலேருந்து நான் ஒரு இடத்துக்கு த்ரோ பண்ணுறேன். த்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா, டெஸ்டினேஷன் ரீச் ஆகும்போது அது வந்து பிரேக் ஆகுது. இட் வில் கன்வெர்டட் இன்டு சம் அதர் லைக் ஷேப்ஸ். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் நான் ஒரு செங்கல் வச்சுருக்கேன். லெட்ஸ் சே இட் இன் இங்கிலீஷ். நான் என் கையில் ஒரு ரெட் பிரிக் வச்சுருக்கேன் வச்சுங்களேன். இந்த ரெட் பிரிக்கை நான் த்ரோ பண்ணுறேன். அது டெஸ்டினேஷன் சைடு ரீச் ஆகும்போது என்ன ஆகிடுதுன்னா, லைக் ஒரு பாயிண்டில் பட்டு அது உடஞ்சிடுது.
ஃபைன். இல்லைன்னா ஒரு செவுத்துல போட்டு உடையுது அப்படிங்கும்போது அந்த பிரிக்கோட பொசிஷன் என்ன ஆகும், ஷேப் என்ன ஆகும், இட் வில் பிரேக் அப், கரெக்ட். ஸோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். சி ஃபர்ஸ்ட் இன் லேயர் 2 நான் உங்களுக்கு ஷேப் என்ன செஞ்சு தரேன். லேயர் 2, click on லேயர் 2, go to first key and draw a rectangle. Fine. So consider this as a brick. Okay. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மோஷன் ட்யூனிங் அண்ட் ஷேப் ட்யூனிங்கோட பேசிக்ஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது வந்து ஷேப் ட்யூனிங் அப்படின்ட்டு. ஸோ இங்கே லேயர் 2ல் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் இருக்கிறது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் உள்ள ஒரு பிரிக். வி கன்சிடர் திஸ் as brick. Let's change it to some other color so that we can easily identify which is motion tuning and which is shape tuning. Fine. Let's have this color. Fine. Okay. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் செட் பண்ணுறேன் அந்த பிரிக்கு. ஸோ இப்போ நான் த்ரோ பண்ண பிறகு அந்த பிரிக் எங்கே வரப்போகுது அப்படின்னா 100th கீ ஃப்ரேம்க்கு வரப்போகுது. ஃபைன். ஓகே. ஃபைன். சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா டெஸ்டினேஷன் இங்கே இருக்குது. நான் இந்த பிரிக்கை நான் சோர்ஸ் பாயிண்ட் எங்கே வச்சுருந்தேன், இங்கே வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ டெஸ்டினேஷன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரிக்கை நான் இங்கே கொண்டு வரணும். ஜஸ்ட் சிம்பிள் மூவ் இட், கோ டு இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிவிடுங்க, அந்த பிரிக்கை இங்கே எடுத்துட்டு வரணும். சிம்பிள். ஸோ பிரிக் இங்கே வந்துடுச்சு. ஃபைன். ஓகே. இப்போ பாருங்கள் லேயர் 2ல் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் இங்கே இருக்குது, லாஸ்ட் கீ ஃப்ரேமில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது பிரேக்கப் ஆகணும் இல்லையா. லைக் நீங்கள் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+C Ctrl+V கொடுங்க. அப்படி இல்லைன்னா இதோட பொசிஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், ஜஸ்ட் சேஞ்ச் தி ஷேப். லைக் இப்போ எடுத்து ரெக்டாங்கிள் இட்ஸ் கன்வெர்டட் இன்டு அ ஸ்கொயர். இப்போ என்ன ஆயிடுச்சு, லேயர் 2ல் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் ரெக்டாங்கிளாக இருக்குது. லைக் லேயர் 2ல் 100th கீ ஃப்ரேமில் அந்த ரெக்டாங்கிள் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்கொயர். லெட்ஸ் சி இப்போ ஷேப் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாமா. ஜஸ்ட் கிளிக் ஆன் லேயர் 2 அண்ட் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் அகைன், கிவ் ஷேப் ட்யூனிங். ஃபைன். இப்போ ஷேப் ட்யூனிங் வந்து கரெக்டாக ரன் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சி க்ரீன் கலர் வந்திருக்கு. க்ரீன் கலர் இட் இஸ் சிம்பிள் ஃபார் ஷேப் ட்யூனிங். இட்ஸ் அ கலர் ஃபார் ஷேப் ட்யூனிங் அண்ட் இட்ஸ் ஹேவ் அ லாங் ஆரோ வித்தவுட் எனி எரர்ஸ். எரர்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஆரோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும். இங்கே வந்து இதில் லைன். சூப்பர். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கோ டு கண்ட்ரோல், again give test movie. See how beautiful it is. நீங்கள் கீழே ரெட்டில் பார்க்குறது வந்து மோஷன் ட்யூனிங்கான எக்ஸாம்பிள், தட் வாஸ் grouped ஆப்ஜெக்ட். வேறஸ் நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆரஞ்ச் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்டாங்கிள் கன்வெர்டட் இன்டு ஸ்கொயர். தட் மீன்ஸ் தட் இஸ் அ ஷேப் ட்யூனிங். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. ஃபைன். ஓகே. ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் திருப்பி சொல்கிறேன். see the difference between two objects. மோஷன் ட்யூனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பால் குரூப் ஆகிருக்கு. வேறஸ் இந்த லேயர் 2ல் இருக்கிற அந்த ஷேப் ட்யூனிங் பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆகிருக்கு. see there is a dot dot dot. So this is the main two things in Flash. That is the basic two things in Flash. What is motion tuning and what is shape tuning. We will meet in next chapter with a new concept. Thanks a lot.